அது மாதிரி தலைன்னு கூப்பிடாதீங்கன்னு சொல்லியிருக்காரு. அதெல்லாம் பண்ண முடியாது தலை, மன்னிச்சிருங்க. நாங்கள் தலைன்னு கூப்பிட்டே தான் பழக்கமாயிடுச்சு, பேர் சொல்லிலாம் கூப்பிட முடியல, மன்னிச்சிருங்க. தலை தான் நான் கூப்பிடுவேன். சரியா? ஏன்னா இப்போவும் நான் சொல்கிறேன், ஒரு பெரிய தலைவருக்கு அப்புறம் நான் ரசித்தது தலையை தான். அதனால் எனக்கு தலை தான் நான் கூப்பிடுவேன். ஸோ அவர் இந்த கார் ரேஸ்லாம் முடிச்சுட்டு ஃபெப்ரவரி அந்த மாதிரி டைமில் ஷூட் ஆரம்பிக்கிறான்னு நினைக்கிறேன். ஒரு 3 மாதம் கடுமையாக இந்த படத்தை ஃபுல்லாக முடிச்சுட்டு கம்ப்ளீட்டாக ஸ்கிரிப்ட் ஒர்க்லாம் பண்ணி எல்லாம் ரெடி பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறேன். ரெடி பண்ணிட்டு முடிச்சுட்டு மறுபடியும் அவருடைய ரேஸ் பயணத்துக்கு போயிடுவார்னு நினைக்கிறேன். திருப்பி அவர் என்னன்னா அந்த சீசனல் ஃப்ரூட் மாதிரி தலை தலை ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. நான் சம்மர் டைமில் வருவேன், ஃபுல்லாக முடிச்சிடுவேன், அப்புறம் என் வேலை இருக்கு பண்ணிவிட்டு திருப்பி வின்டர் டைமில் வருவேன், இன்னொரு படம் பண்ணுவேன் அப்படின்னு வரலாம். அந்த மாதிரி ஒரு விஷயத்த பண்ணுறாரு. அது தொடர்ந்து ஒரு 2-3 படம் அப்படியே நடித்து கொடுத்துட்டு அப்படியே போனீங்கன்னா நல்லாயிருக்கும். எங்களுக்கெல்லாம் பயங்கர எனர்ஜியாக இருக்கும், ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். தேட்டரில் பார்க்குறது ஒரு பெரிய கிரேஸாக இருக்கும். இன்றைக்கும் ஃபேன்ஸ் எல்லாம் பயங்கரமாக அதுக்கு வெயிட் பண்ணுறாங்க. ஸோ அது நடக்கும்னு நினைக்கிறேன். வெயிட் பண்ணி பார்ப்போம். ஸோ AK-64 ஸ்டீலில் நடிக்கிறாங்க, பட் ஹீரோயின் இல்லை அப்படிங்கிறத சொல்லியிருக்கிறாங்க. ஹீரோயினாக வேறு 2 பேர் சொல்லியிருக்காங்க, கியாரா அத்வானியும் அதுக்கப்புறம் நம்ம சமந்தா பிரபுவும். யார் என்னங்கிறத பார்ப்போம் வெயிட் பண்ணி.